மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கமே பணம் சம்பாதிப்பது அப்படின்னு ஆயிடுச்சு. எதனால் இவ்வளோ பணத்தை சேர்க்கணும்னு எல்லாரும் நினைக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு மதிப்பு வரும், புகழ் வரும், பெருமை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மனிதன் நிறைய பணத்தை சேர்க்கறத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, நல்ல பணக்காரர் ஆகிட்டார், ஒருத்தர் சொந்த வீடு வாங்கிட்டார், கார் வாங்கிட்டார், பெரிய தோட்டம் வாங்கிட்டார், நிறைய நகைகள் வாங்கிட்டார், பெரிய பணக்காரர் ஆகிட்டார். அவருக்கு பெருமையும் மதிப்பும் புகழுமே வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் மனிதன் யோசிக்கிறான், இப்போ இந்த பணம் நமக்கு உபயோகமற்றதாக ஆயிடுச்சு, இதை கொண்டு போய் கடவுளுக்கு கொடுத்துருவோம், இப்போ ஏதாச்சும் நம்ம நன்மைகளை கடவுள்கிட்ட வாங்கிக்குவோம்னு நினைக்கிறானா. அதனால தான் காலமெல்லாம் அவனுக்கு உபயோகப்படுறப்ப கடவுளுக்கு எதுவும் கொடுக்கறதில்ல. இப்போ அவனுக்கு வயதாயிருச்சு, இனிமேல் இந்த பணத்தினால நமக்கு எந்த உபயோகமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து, கடவுளே என்னையை காப்பாற்றிரு, கடவுளே எனக்கு நல்லது கொடுத்துரு, கடவுளே எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருன்னு வேண்டான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட உபயோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் கொடுத்து இறைவன்கிட்ட அருளை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய உயிர் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு போய் இறைவனுக்கு கொடுத்து தான் நம்ம இறைவன்கிட்ட இருந்து அருளை வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வாக்கியம் மூலமாக நமக்கு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க.